வணக்கம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஓசூர் பக்கத்தில் ஆவரப்பள்ளி டேம் அங்கே நம்ம பெங்களூரு, ஒசூர் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் வர்ற கழிவு, அங்கே வர்ற அந்த டேமில் வர்ற காவேரி தண்ணியில் கலந்து அது விஷமாக மாறிக்கிட்டு இருக்குங்க. அந்த தண்ணியில் ஆடு மாடுகள், வாயிலா ஜீவன்கள், 5 அறிவு படைச்ச ஜீவன்கள் தண்ணி தாகத்தில் போய் அந்த தண்ணியை குடித்தா உயிர் மாண்டுறோம். அதுக்குள்ளே கிடக்கிற நிறைய மீன்கள் செத்து மிதக்குதுங்க. அதில் நுரையா அடிக்குதுங்க. அந்த நீர் பச்சை கலரில் இருக்குங்க. 2வது இன்னொன்று என்னன்னா, சுற்றில் இருக்கிற அத்தனை மாவட்டமும் விவசாயத்துக்காக எதிர்பார்க்குற அந்த ஆவரப்பள்ளி டேமில் உள்ள தண்ணியை தான். அந்த தண்ணி இன்னைக்கு விஷமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்ன இருந்த கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கலை. இதுக்கு பின்ன இருக்கிற கவர்மெண்டாவது ஸ்டெப் எடுக்குமான்னு மக்கள் ஏக்கத்தோடு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. உயிரை கொடுத்தவர் கடவுள்னா, அந்த உயிர் வாழ்கிறதுக்கு விவசாயத்தின் மூலமாக நம்மளுக்கு உணவை கொடுக்குற அந்த விவசாயிகளும், அந்த விவசாயமும், நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே முக்கியமான ஒன்றுங்க. அதுகளும் கடவுள் தான். அதனால நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குற எல்லாருமே நம்மளுக்கு கடவுள் தாங்க. அதனால தயவு செய்து நான் சொல்கிறேன், அந்த ஆவாரப்பள்ளி டேமில் வர்ற அந்த நீரை தயவு செய்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதுக்கு முன்னே இருந்த அரசு இதை பண்ணலை. இது வருஷம் வருஷம் இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இதுக்கு முன்னே இருந்த அரசு பண்ணலை. இனி வர்ற அரசாவது பண்ணுன்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா, உங்களை இருக்கறம் கூப்பி நான் கேட்குறேன். விஜய் அண்ணா, தயவு செய்து அண்ணா, மக்களை ஒரு தடவை நீங்கள் சிந்திங்க அண்ணா, யோசிங்க அண்ணா. விவசாயத்தை யோசிங்க, ஆடு மாடுகளை யோசிங்க, அங்கே இருக்கிற விவசாயத்தை யோசிங்க அண்ணா. யோசிச்சு அந்த அரசு பண்ணின அதே தவறையும் நீங்கள் பண்ணிடாதீங்க அண்ணா, ப்ளீஸ். முடிஞ்ச மட்டுக்கும் இந்த திட்டத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அண்ணா. நீங்கள் 2000 ரூபாய் பணம் கொடுக்கலாம், கரண்ட் பில்லை குறைக்கலாம், சிலிண்டர் கொடுக்கலாம், நீங்கள் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், ரோடு போட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணா. அதெல்லாம் பெரிய ஒரு ஒரு வேல்யூவான ஒரு திட்டம் இல்லை அண்ணா. இந்த ஆவரப்பள்ளி டேமில் வர்ற தண்ணியை நீங்கள் எவ்வளோக்கு சுத்தம் பண்ணி, நீங்கள் எவ்வளோக்கு அதை சீர் பண்ணுறீங்களோ, அதுதான் அண்ணா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற பெரிய வெற்றி. அதுதான் பெரிய லட்சியம். தயவு செய்து அண்ணா அந்த லட்சியத்தை முடிங்க அண்ணா. முடியாதுங்கிற விஷயத்த முடிச்சு காட்டுறவர் தான் எங்கள் அண்ணான்னு நாங்கள் இன்னும் வரைக்கும் எங்கள் மனசளவில் நினச்சிட்ருக்கோம். அது மாதிரி உங்களால் முடியும் அண்ணா, உங்களால் முடியும். அந்த திட்டத்தை முதல்ல கையில் எடுத்து அந்த திட்டத்தை சரி பண்ணி அதுக்கு என்ன தேவை, அதை என்ன பண்ணணும், அதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அண்ணா. நிறையா பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்துருவாங்க அண்ணா. நிறையா பேருக்கு மன வளர்ச்சி சரியில்லாமல் போயிடும், கை கால்கள் விளங்காமல் போயிடும், நோய்வாய்ப்பட்டுருவாங்க. இந்த உலகத்தில் மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க அண்ணா. அந்த அழிவை தடுத்து நிறுத்துற மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணா.